இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை திருவிருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. திருவிருதி ஆண்டவரின் அருளும் ஆசிரையும் அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நம்முடைய ஆண்டவர் இரக்கமுடையவராக பேரிரக்கமுடையவராக இருக்கின்றார் என்ற சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு முறை ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு உதவி செய்துவிட்டு அதன் பிறகுதான் அவர் ஆஃபீஸுக்கு செல்வார். யாராவது பையங்களை ஸ்கூல் கூடணும்னா போய் விடுவார், அல்லது யாராவது மருத்துவ உதவி என்று ஏதாவது ஒரு சேவை செய்துவிட்டு அதன் பிறகுதான் ஆஃபீஸுக்கு செல்வார். இதனால் அடிக்கடி அவர் ஆஃபீஸுக்கு லேட்டாக செல்வார். ஒரு முறை அந்த மேனேஜர் கூப்பிட்டு கண்டிக்கின்றார், இனிமேல் நீ சரியான நேரத்திலே ஆஃபீஸுக்கு வர வேண்டும், இல்லை என்றால் நான் 3 நாள் பார்ப்பேன், தொடர்ந்து நீ இதே போல் நீ லேட்டாக வந்தால் உன்னை நான் வேலையை விட்டு எடுத்து விடுவேன் என்று சொல்கின்றார். சரி என்று ஒப்புக்கொண்டு அவன் போகின்றான். அடுத்த நாள் வருகின்றான். அன்று திடீரென ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கின்ற பொழுது ஒரு விபத்திலே அடிபட்டது. உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு செல்கின்றான். ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டு 11 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டியது 12 மணி ஆகிவிட்டது. அங்கு வேலைக்கு செல்கின்றான். இன்றைக்கும் என்ன சமூக சேவை செய்தியா? நீ சமூக சேவை செய்வதனால் யார் உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், யார் உன்னை பாராட்டுகின்றார்கள் என்று சொல்லி நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்க போ, தொடர்ந்து 3 நாள் லீவ் எடுத்தால் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். சரி என்று அவர் அங்கிருந்து செல்கின்றார். சரி, இன்னைக்கு லீவு தானே, போய் அந்த பையனை பார்க்கலாம் ஆஸ்பத்திரியில் என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கின்றார். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு இரத்தம் தேவைப்படுகின்றது. அந்த இரத்தத்தையும் அவர் கொடுக்கின்றார். கொஞ்ச நேரத்தில் அந்த பையனோட அம்மா அழுகின்றார், நீங்கள் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தீர்கள், என்னுடைய குழந்தை பிழைத்து கொண்டான், என்னுடைய கணவர் வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். கொஞ்ச நேரத்தில் அவருடைய கணவர் வந்தார். அவருடைய கணவர் வேறு யாரும் இல்லை, அந்த ஆஃபீஸில் மேனேஜராக இருந்தவர். அப்பொழுதுதான் கண்ணீர் அவர் அழுது புலம்புகின்றார், கதறுகின்றார், இது என்னுடைய பையன், நீ என்னுடைய பையனை காப்பாற்றிருக்கிறீ, இதுவரைக்கும் உன்னை யார் பாராட்டியிருக்கா, நீ செய்கின்ற அந்த இரக்கச் செயல் சமூக சேவை யார் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நான் கேட்டேன். இன்று என்னுடைய குழந்தை, நான், என்னுடைய மனைவி எல்லாம் சந்தோஷமாக உயிரோடு இருக்கின்றோம் என்றால் அது உன்னால் தான் என்று சொல்லி அனுப்புகின்றார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயமும் இரக்கமுள்ள இதயமாக இருக்கின்றது. எனவே தான் மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். எந்த அளவுக்கு நாம் மற்றவர்கள் மீது இரக்கமுடையவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுவோம். நாம் எத்தனையோ இடங்களுக்கு செல்கின்றோம், பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் சென்று 1000 2000 பில் போடுவாங்க, அதை உடனே கட்டிவிட்டு வருவோம். ஆனால் ஒரு மார்க்கெட்டுக்கு சென்றால் அங்கு ஒரு கீரை விலை 15 ரூபா என்றால் 10 ரூபாய்க்கு கொடுங்க, அல்லது ஒரு காய்கறி விலை 20 ரூபா என்றால் 15 ரூபாய்க்கு கொடுங்க என்று பேரம் பேசுவோம். அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு அவர்கள் கொண்டு வந்து ஒரு 5 ரூபா 2 ரூபா கிடைக்கும் என்று நினைக்கின்ற அவர்களை நாம் பார்த்து இறக்கப்படுவதில்லை. அவர்களிடம் நாம் பேரம் பேசிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டுடைய இயேசுவின் இதயம் இரக்கமுள்ள இதயமாக இருக்கின்றது. கனிவோடு அவர் மற்றவர்களை பார்க்கின்றார். மாலையானதும் ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அவர்களை வெறுங்கையோடு அனுப்ப விரும்பவில்லை. அப்பொழுது அவர் என்ன சொல்கின்றார்? அவர்களை பந்தி அமர்த்துங்கள், உங்களிடம் என்ன இருக்கின்றது? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அவர்களை மீது பரிவு கொள்கின்றார், இரக்கம் கொள்கின்றார். அவர்களை வெறுங்கையோடு அனுப்ப விரும்பவில்லை. எனவே அவர் ஆசீர்வதித்து அங்கு இருக்கின்ற 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவை கொடுக்கின்றார். மீதியான துண்டுகளை 12 கூடைகளிலே நிரப்புவதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் இயேசுவின் இதயம். யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களை தேடி சென்று உதவுகின்ற இதயம்தான் இரக்கமுள்ள இதயமாக இருக்கின்றது. நாம் அத்தகைய இரக்கமுள்ள இதயத்தை இறைவன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பொழுது நாமும் சிறு சிறு உதவிகளை நம்மால் முடிந்தவர்களுக்கு செய்ய வேண்டும். இப்போ பார்த்தோம் என்றால் பஞ்சாபில் ஏராளமான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து அந்த
ஏற்பட்ட வெள்ளத்தினால் வீட்டை இழந்து பொருட்களை இழந்து தெருவிலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எத்தனையோ மக்கள் உதவி செய்கின்றார்கள். கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு 42 கோடி ரூபாய் கொடுத்து 600 டிராக்டர்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றார். நாம் பெரிய பெரிய அளவிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் நம்மாலான சிறு சிறு உதவிகள், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றது, நாம் அவர்களுடைய துன்பத்திலே பங்கெடுப்பது, அதுதான் கனிவு. இரக்கத்துக்கும் கனிவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இரக்கம் ஏதாவது ஒன்று ரோட்டில் நடந்துச்சுன்னா பார்த்துட்டு ஐயையோ என்று போய்விடுது. ஆனால் பேரிரக்கம் கனிவு என்பது அவர்களுடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக பார்ப்பது. எனக்கு இந்த துன்பம் ஏற்பட்டால் நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி செயல்படுவேன் என்று நினைத்து அப்படி பார்ப்பது தான் ஒரு கனிவான இதயம், ஒரு இரக்கமான பேரிரக்கமான இதயமாக இருக்கும். எனவே இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரின் இயேசுவின் இதயத்தை போல நம்முடைய இதயமும் இரக்கமுள்ள இதயமாக மாற இன்றைய நாளிலே ஜெபிப்போம். நிச்சயமாக நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றுவார். ஆமென்.